விரைவில் வர இருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். எக்காலங்கள் வழியாக எங்களை எச்சரித்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, 7வது எக்காலம் முழங்கப்பட்ட பொழுது நடைபெற்ற நிகழ்வுகளை இன்று தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய காட்சிகள் உம்மோடு இணைந்து வளர்வதற்கு இன்னமும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். 7வது எக்காலம் முழங்கப்பட்ட பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. அதில் நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன்பு நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தை கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். மிகாவேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தனர். அரக்க பாம்பு போரில் தோல்வியுற்றது. அப்பாம்பும் அதன் தூதர்களும் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டனர். வெற்றியின் குரல் விண்ணகத்தில் ஒலித்தது. மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதை கண்ட அரக்க பாம்பு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்தி சென்றது. ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பித்து செல்லுமாறு பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. பின்னர் அப்பெண்ணை வெள்ளம் அடித்து செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து ஆறு போல தண்ணீர் பாய்ந்தோட செய்தது. ஆனால் நிலம் பெண்ணுக்கு துணை நின்று பாம்பின் வாயிலிருந்து பாய்ந்த வெள்ளத்தை குடித்துவிட்டது. இதனால் அரக்க பாம்பு அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். இந்த காட்சியே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கதிரவனை அணிந்த பெண் குறித்து இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். வெளிப்படுத்தல் 12, 1, 2 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கின்றேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். யோவான் வானத்தில் ஒரு அற்புதமான காட்சியை காண்கின்றார். அதன் விவரங்களை அவர் பல ஆதாரங்களிலிருந்து எடுத்திருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். பெண் ஒருவர் சூரியனை அணிந்திருக்கிறார். சந்திரன் அவள் பாதத்தில் இருக்கிறது. அவள் 12 நட்சத்திரங்களின் கிரீடத்தை உடையவள். சங்கீதக்காரர் 104ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில்
பேரொளியை ஆடையென கடவுள் அணிந்துள்ளதாக கூறுகின்றார். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சாலமோன் தனது அன்புக்குரியவரை சந்திரனைப் போல அழகாகவும் சூரியனைப் போல தெளிவாகவும் இருப்பதாக கூறுகின்றார். இந்த பெண் விண்ணக இஸ்ரவேலாகவும் கடவுளின் இல்லத்தாளாகவும் ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 54ஆம் அதிகாரம் 5-8 வரையுள்ள வசனங்களில் குறிக்கப்படுகின்றார். யோவான் யூதன் என்னும் பெயரை கிறிஸ்தவருக்கு உரியதாக்க நினைப்பதால் இஸ்ரவேலையும் திருச்சபையையும் பிரித்து பார்க்காமல் ஒன்றாக காண்பதை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் நாம் படிக்க முடியும். கருவுற்றவள் படும் வேதனையுடன் இஸ்ரவேல் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளதை ஏசாயா 26:17-18, 66ஆம் அதிகாரம் 7 முதல் வருகின்ற வசனங்கள், மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆகிய திருமறை பகுதிகளில் நாம் படிக்கலாம். மேற்குறிப்பிட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையில் கதிரவனை அணிந்த பெண் குறித்த காட்சியை விளக்கும் யோவான் பழைய ஏற்பாட்டின் சில பகுதிகளை ஒப்பிட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் ஆசியா மைனரில் இருந்த புறசமய நம்பிக்கை குறித்த கதைகளிலும் கதிரவனை அணிந்த பெண் குறித்த காட்சியை போன்ற காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த கதைகள் குறித்த அறிவும் யோவானுக்கு இருந்திருக்கலாம் என அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். மேற்கூறிய விளக்கங்களின் அடிப்படையில் கதிரவனை அணிந்த பெண் யார் என்பதற்கு அறிஞர்கள் 3 விடைகளை தருகின்றனர். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தியானிப்போம். கதிரவனை அணிந்த பெண் யார் என்கின்ற கேள்விக்கு கொடுக்கப்படுகின்ற முதலாவது விளக்கம் மேசியாவின் தாய் என்பதாகும். எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை கதிரவனை அணிந்த பெண் பெற்றெடுத்தார் என வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருப்பதால் மேசியாவின் தாயே கதிரவனை அணிந்த பெண் என சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். 2ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலும் இதே செய்தி சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பெண் மேசியாவின் தாயாக இருந்தால் அவர் மரியாளுடன் அடையாளம் காணப்பட வேண்டும். ஆனால் இங்கே சொல்லப்படும் பெண் மனிதாபிமானமற்ற உருவமாகவும் எந்த ஒரு மனிதனுடனும் அடையாளம் காண முடியாதவராகவும் காண்பிக்கப்படுகின்றார். எனவே கதிரவனை அணிந்த பெண் மேசியாவின் தாயாக இருக்க முடியாது என்று இந்த கருத்தை மறுப்போரும் குறிப்பிடுகின்றனர். கதிரவனை அணிந்த பெண் யார் என்பதற்கு சொல்லப்படும் 2வது பதில் திருச்சபை என்பதாகும். அரக்க பாம்பினால் இப்பெண் துன்புறுத்தப்படுவதை கொண்டு திருச்சபையுடன் கதிரவனை அணிந்த பெண்ணை சில அறிஞர்கள் ஒப்பிடுகின்றனர். ஏனெனில் திருச்சபையும் தன் பற்றுறுதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் திருச்சபையை கதிரவனை அணிந்த பெண்ணுடன் ஒப்பிட இயலாது என்றும் சில அறிஞர்கள் வாதிடுகின்றனர். கதிரவனை அணிந்த பெண்ணை குறித்து யோவான் தரும் காட்சியில் வரும் அனைத்தும் திருச்சபைக்கு பொருந்தவில்லை என்பது அவர்கள் கூறும் மறுப்பு செய்தியாகும். கதிரவனை அணிந்த பெண் யார் என்பதற்கு தரப்படுகின்ற 3வது பதில் இறை மக்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்லது இஸ்ரவேலர் என்பதாகும்.
பழைய ஏற்பாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்லது இஸ்ரவேலர் கடவுளின் மணவாட்டி என்று அழைக்கப்பட்டனர். ஏசாயா 54:5 உன்னை உருவாக்கியவரே உன் கணவர் என ஏசாயா குறிப்பிடுகின்றார். இஸ்ரவேலர் கடவுளுக்கு விசுவாசமில்லாமல் வேசித்தனம் செய்தார்கள் என்பது எரேமியாவின் வருத்தமான செய்தியாக எரேமியா 3:6-10 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. ஓசியா 2:19-20 வசனங்களில் நான் உன்னை என்றென்றும் எனக்கு நிச்சயிக்கிறேன் என்று கடவுள் ஓசியாவிடம் கூறுகின்றார். வெளிப்படுத்தல் 19:7, வெளிப்படுத்தல் 21:9 ஆகிய திருமறை வாக்கியங்களில் ஆட்டுக்குட்டி மற்றும் ஆட்டுக்குட்டியின் மணவாட்டியின் திருமண விருந்து பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. கொரிந்திய திருச்சபைக்கு பவுல் எழுதுகையில் 2 கொரிந்தியர் 11:2 கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன் என்று பவுல் குறிப்பிடுகின்றார். கதிரவனை அணிந்த பெண்ணின் தலையின் மேல் காணப்படுகின்ற 12 நட்சத்திரங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக சொல்லப்படுகின்றது. எனவே மேசியாவின் சமூகத்தினராகிய கிறிஸ்துவினுடையவர்களுக்கு இந்த பெண் அடையாளமாக்கப்பட்டாள் என்று நாம் கருதுவதற்கு வாய்ப்பு உண்டு. இறை மக்கள் சார்பாக 12 கோத்திரங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. பழைய இஸ்ரவேலால் பூமியில் மீட்பு கொண்டு வர இயலாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கடவுளுடைய மைந்தன் வழியாக மட்டுமே மீட்பை நாம் அனுபவிக்க இயலும். இஸ்ரவேல் என்பதே யோவான் குறிப்பிடும் கதிரவனை அணிந்த பெண் என்பதால் இஸ்ரவேல் எனும் பெண் குழந்தையை பெற்றெடுக்கப் போவதாக யோவான் குறிப்பிடுகின்றார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பழைய இஸ்ரவேலுக்கும் திருச்சபைக்கும் தொடர்பு இருப்பதை கண்டனர். திருச்சபையை உண்மையான இஸ்ரவேலாக கருதினர். அதன் அடிப்படையில் யோவானும் இஸ்ரவேலை குறிப்பிடுகின்றார் என்பது பொருத்தமாக இருக்கின்றது. அவர் பிறப்பிக்கும் குழந்தை மேசியா என்று நாம் கருதலாம். திருச்சபையை கடவுளின் சமூகமாக கருதினால் கடவுளின் சமூகம் குறித்து இந்த திருமறை பகுதி கூறும் 3 உண்மைகள் மிகவும் முக்கியமானவை. அந்த 3 உண்மைகளையும் தொடர்ந்து நாம் சிந்திக்கின்றோம். கடவுளின் சமூகம் குறித்த 3 உண்மைகள். முதலாவது, கடவுளின் சமூகத்திலிருந்தே கிறிஸ்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்னும் வர இருக்கும் கிறிஸ்து கடவுளின் சமூகத்திலிருந்தே வர வேண்டும். கிறிஸ்துவை அறியாதவர்களை மீட்க அவர் இன்னும் வர இருக்கின்றார். இரண்டாவது, தீய சக்திகள், ஆன்மீகம் மற்றும் மனித சக்திகள் கடவுளின் சமூகத்தில் இருக்கின்றன என்பதை இந்த பகுதியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த சக்திகளெல்லாம் கடவுளின் சமூகத்தின் அழிவுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மூன்றாவதாக, கடவுளின் சமூகம் குறித்து நாம் அறிகின்ற உண்மை, கடவுளின் சமூகத்திற்கு எதிராக எவ்வளவு வலுவான எதிர்ப்பு இருந்தாலும், அதற்கு ஏற்படும் துன்பங்கள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும், கடவுளின் சமூகம் கடவுளின் பாதுகாப்பில் உள்ளது அல்லது அவரது கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதாகும். எனவே கடவுளின் சமூகத்தை அல்லது கடவுளின் மக்களை ஒருபோதும் அழிக்க முடியாது என்கின்ற உண்மையாகும். எனவே கடவுள் விரும்பும் சமூகமாக அல்லது அவருடைய மக்களாக நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை உமது சமூகமாக அழைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். எங்கள்
சமூகத்திற்கு தேவையானதை தொடர்ந்து நீர் தருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மனித சமூகமாகிய நாங்கள் தீய சக்திகளுக்கு உட்படுகையில் அழிவுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக எப்போதும் உம்முடைய சமூகத்தின் பங்காளர்களாக வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். உம்முடைய சமூகத்தின் மக்களாக வாழ்கின்ற பொழுது அதற்கு எதிராக வருகின்ற அச்சுறுத்தல்கள், அழிவின் சக்திகள் எதனையும் செய்ய முடியாது. ஏனெனில் நாங்கள் உமது பாதுகாப்பில் இருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு கூட நம்பிக்கையோடு உம்மை பின்பற்ற எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.